டியர் மிஸ் டுடே வந்துட்டு மேரிட் டு மை ஸ்கூல் டீச்சர் அப்படிங்கிற ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வியர்டு ஒன் ஷாட். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு ஒரு ஏஜ் கேப் ஸ்டோரி தான். அதாவது உங்களுக்கும் வீக்கும் நிறையவே ஏஜ் கேப் இருக்கும். வி வந்துட்டு உங்களோட தாய் மாமா, உங்களுக்கு வந்துட்டு ஏஜ் வந்துட்டு 18 ஆகுது. ஓகேவா? நீங்கள் வந்து 12th ஃபைனல் எக்ஸாமில் இருக்கீங்க. வி வந்து உங்கள் டீச்சர். ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு இதெல்லாம் ஓகேனா மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா மணி 10 ஆகுது. நல்லா இழுத்து போது தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பா 2 பேருமே கொஞ்சம் சின்சியராக ஒர்க்குனா அப்படி கரெக்டாக இருக்கணும் அப்படி சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உங்கள் அப்பா வந்து கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. உங்கள் அம்மா வந்து அவர் கூட வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் காலையில் எப்போதும் 8 மணிக்கு கிளம்பி போயிட்டாங்க. நம்ம வேலை என்ன, தூங்குறது. நல்லா தூங்குறீங்க. அலாரம் அப்படி அடிக்குது. அதை எந்திரிச்சு ஆஃப் பண்ணல, எந்திரிப்போம், எந்த ஒரு கவலையும் கிடையாது. நல்லா இழுத்து போய் தூங்கிட்டு 10:30 இருக்கும். அப்போ தான் எழுந்திருக்கிறீங்க. அதுக்கும் ரீசன் உங்களுக்கு பயங்கரமாக பசிக்குது. அப்பா இந்த இந்த பசி மட்டும் கரெக்டாக வந்துடுது. எங்கே இந்த ஆள்லாம் காணோம், போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாலில் வந்து பார்க்குறீங்க. யாருமே இல்லை. இந்த வீட்டில் நமக்கு தனியாகவே வாழ்க்கை போயிடும் போலி அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங்ஸையும் போட்டு போய் பார்க்குறீங்க. உங்கள் அம்மா நல்ல கிச்சனில் உங்களுக்காக மார்னிங்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுட்டு போயிருக்காங்க. ஸ்கூல் போகிறேன்னு நினச்சி ரெடி பண்ணி வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி லீவ் போட்டோமே, அம்மா வந்தோன்னு கேட்குமே, ஏன் வரலானே, என்ன சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு எங்கே ஐடியா அது வரல. திம்போம், அப்போ தான்ப்பா ஐடியா வரும் அப்படி சொல்லிட்டு நல்லா இருக்க எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பார்க்குறீங்க. மணி 11 ஆயிடுச்சு. குளிக்க மணி சாப்பிட்டோமா, சரி ரிட்டன் நமக்கு என்ன தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் படுத்துட்டீங்க. ஒரு ½ அன் ஹவர்லேயே உங்கள் ஃபோன் வந்து அடிக்குது. அதில் எடுத்து பார்த்தா நீங்கள் இம்சன் தான் சேவே பண்ணிக்கங்க. ஐயோ இந்த இம்சையா, ஆமாம்ல இந்த இம்சை இன்றைக்கி ஸ்கூல் போயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுவானே அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோனை அட்டனே பண்ணல. அடுத்து 4 தடவை ஃபோன் வந்துருச்சு. அவ்வளோதான், இம்சை நீங்கள் நம்மளை விடாது அப்படி சொல்லிட்டு ஹலோ அப்படிங்கிறீங்க. போய் இன்றைக்கே ஸ்கூலுக்கு வரல, எனக்கு உடம்பு சரியில்லை. ஏன் என்னாச்சு? அதான் தெரியல, காலையிலேருந்து ஒரே வயிறு வலி மாமா, சுத்தமாக வயிறு வலி தாங்க முடியலையா, அதை வீட்லேயே இருக்கேன். சரி அம்மாட்ட அப்பாட்ட சொன்னியா? சொன்னேனே. இல்லை சொல்லலை, நான் காலையிலே வயிறு வலிக்குதுன்னு தூங்கிட்டேன், நான் அம்மா அப்பா பார்க்கவே இல்லை மாமா அப்படின்னே. சரி இரு நான் வீட்டுக்கு வரேன். சரி மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வச்சுட்டு, ஐயோ வீட்டுக்கு வரோண்ணா, வயிறு வேலை வலிக்கலையே, என்னத்தை சொல்லுவோம், என்னத்தை தின்னு சேரலன்னு சொல்லுவோம். சேரலன்னே சொல்லிடுவோம். என்ன சொல்லலாம், நேற்று நம்ம பானிபூரி தின்னு சேரலன்னு சொல்லிடுவோம். ஏதாவது பேசிக்கலாம். கடவுளே அப்படி சொல்லிட்டு உங்கள் மனசு இப்போ படப்படன்னு அடிக்குது. கண்டிப்பாக அவன் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போமா. அவங்க மட்டும் அப்போல்லாம் இல்லைன்னு சொன்னால் செத்திங்க நீங்கள் அதோட. ஐயோ இவங்கிட்ட போய் சிக்க போகிறோமா, அம்மா அப்பா கூட சமாளிச்சிடலாம், இவனை சமாளிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஒரு ½ அன் ஹவர் தான் இருக்கும். கரெக்டாக வி வந்துட்டானே அப்படிங்க. வா ஹாஸ்பிட்டல் போகலாம். சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுருக்கீங்க. நடிக்க வேற முடியல. ஐயோ எந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறான்னு தெரியல. கண்டிப்பாக அந்த ஜிம்மின்ட்ட தான் கூப்பிட்டு போவான். அந்த பக்கி கரெக்டாக கூப்பிட்டு விடுறது நம்மளை. ஐயோ அப்படி சொல்லிட்டு உங்கள் மைண்ட் வயசில் புலம்பிகிட்டே போகிறீங்க. கரெக்டாக ஜிம்மினோட ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. அப்படியே வீ பார்க்கணுமே, உங்களை அவ்வளோ பார்த்து கூப்பிட்டு போகிறான். அவ்வளோதான், பார்த்து கூப்பிட்டு போகிறான். இன்றைக்கி செம்ம சத்து தான் நமக்கு அப்படி சொல்லிட்டு மைண்ட் வயசில் நினச்சிட்டு, மாமா வேணாம் மாமா, ஊசிலாம் போடுவாங்க மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா அப்படி சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு அங்கே பார்த்தா ஜிம்மின் தான். என்னாச்சு உனக்கு? எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. எங்கே வலிக்குது அப்படின்னு நீங்களும் பாயிண்ட் பண்ணுறீங்க. அவன் வந்துட்டு சரி வி இரு நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு. சரிடா அப்படி சொல்லிட்டு வீயும் வெளியே போயிட்டான். உங்களை பார்த்துட்டு, ஏன் வலிக்குது? நான் நேற்று பானிபூரி தின்னேன். அதனாலயா? அதனால் பொய் சொல்லாத அப்படி சொல்லி ஜிமின்னு சொல்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ப்ளீஸ் தயவு செய்து வந்துட்டு கொடுத்து விட்றாத பண்ணி. பொய் தானே, சத்தியமாக லேட்டாக வந்துருச்சு, அதனால தான் இந்த பொய், தயவு செய்து உண்மையை கொடுத்து விட்றாத. ஏன் நீ இப்படி நடிக்கிற? ப்ளீஸ் ஜிமின் மரியாதை எந்திரிச்சு போயிரு. ஜிமின் ப்ளீஸ்டா கொடுத்து விட்றாதடா, ப்ளீஸ் ஒன்று தானே மழை போக நம்பியிருக்கேன், மழையெல்லாம் ஒரு மயிர் உள்ள கிளம்புடி. ஜிமின் வெளியே போவேன். சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அப்பா மாதிரி திருப்பி மூஞ்சி அப்பா மாதிரி வச்சுட்டு வரீங்க. கரெக்டாக வீ உள்ள வந்துட்டு, என்னாச்சுடா அப்புறம்? ஒன்றும் இல்லை, நேற்று பானிபூரி சாப்பிட்ருக்கா, அதான் சரியில்லை, இந்த டேப்லெட் மட்டும் கொடுக்குறேன்னு. சரிடா அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து அந்த டேப்லெட்டை கொடுத்தோன்னே வீ வாங்கிட்டு வந்துட்டான். வீ வெளியே வந்தோடனே உங்களை பார்த்து ஒரு முறப்பு தான் உங்களுக்கு. மாட்டிக்கிட்டோமோ, கொடுத்து விட்டானோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து காரில் ஏறணும். வீ உங்களை பார்த்துட்டு, ஏன் வயிறு வலிக்குது? அது நேற்று நான் பானிபூரி சாப்பிட்டேன். என்னது? நேற்று பானிபூரி சாப்பிட்டேன். பொய் சொல்லாத, அது உனக்கு வயிறு வலி வர சான்ஸே இல்லை, சொல்லு என்ன? வி நிஜமா வி ஒன் டென்ஷன் ஆயிடுவேன். இல்லை வலிக்கல. பொய் தானே அப்படின்னு. அது பொய் தான், நான் கத்தாத அப்படின்னு உங்களை பார்த்து அப்படியே வீ அப்படி முறைக்கிறான். சரி கத்தாத அப்படிங்கிறீங்க. வீ சரின்னு சொல்லிட்டு அவன் கார் எடுத்துட்டானுங்க.
ஐயோ! என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியலையே! எங்க அப்பாவோட ரொம்ப டென்ஷன் பார்ட்டியா இருக்கேனே! எங்க அப்பா கூட என்ன திட்டினதில்ல. இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாரி இருக்கு உங்களுக்கு. அப்படியே மைண்ட் வாய்ஸ்ல புலம்பிட்டே இருக்கீங்க. என்ன சொல்ல போறானோ? அடிக்க போறானோ? திட்ட போறானோ? தெரியலையேன்னு சொல்லி உங்க மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டே இருக்கு. இப்ப டைரக்ட்டா அந்த கார் போய் ஸ்கூல்ல தான் நிக்குது. நீங்க விய பார்த்துட்டு, என்ட்ட பேக் இல்ல, ட்ரெஸ் இல்ல. ஸ்கூல்ல இறக்கி விட்டு எப்படி மரியாதையா வா அப்படி சொல்லிட்டு முன்னாடியே போறான். அவ்வளோதான். லீவ் போலான்னு நெனச்சாலே கெடுத்து விட்டுர்றானே அப்படிங்கிற மாரி இருக்கு. நீங்களும் பின்னாடியே வந்துட்டீங்க. வேகமா கொண்டு போய் உங்க கபோர்ட் கிட்ட தான் நிக்க வைக்கிறேன். அங்க ஒவ்வொரு ஸ்டூடண்ட்க்கும் ஒவ்வொரு கபோர்ட் இருக்கும்ல. அத ஓப்பன் பண்ணா நீங்க ஆல்ரெடி ஸ்பேர் ட்ரெஸ் வச்சிருப்பீங்க. போ இது போய் ரெஸ்ட் ரூம்ல மாத்திட்டு வா. ப்ளீஸ் நான் வீட்டுக்கு போறேன். மாத்திட்டு வா. சரி குடு. அப்படி சொல்லிட்டு நீங்க வாங்கிட்டு போய் மாத்திட்டு வரீங்க. புடி அப்படி சொல்லிட்டு அதுக்குள்ளது ஒரு 4 நோட்டு 2, 3 புக்கெல்லாம் எடுத்து குடுக்குறான். நீங்க பார்த்துட்டு, இன்னைக்கு தேவையான சப்ஜெக்ட் இது இல்லையே அப்படி சொல்லிட்டு உட்காந்து கேட்டீங்க. உங்கள பார்த்துட்டு, வா இங்கே தானே வேலை செய்கிறேன் வா வா அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் அவனோட கேபின்லேருந்து ஒரு 4, 5 புக்கு எடுத்து கொடுத்துட்டு கிளம்பு அப்படிங்கிறான். நிம்மதியாகவே இருக்க விட மாட்டான் அப்படி சொல்லிட்டு கிளாஸ்க்கு போகிறீங்க. அங்கே போகணுன்னு எல்லாரும் என்னாச்சு ஏன் அப்படியே வரல அப்படின்லாம் கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை உடம்பு சரியில்லை அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போய் உங்கள் பெஞ்சில் உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு சாவடிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மதியம் வேறு சயின்ஸ் கிளாஸு. உங்களுக்கு சயின்ஸு சுட்டு போட்டாலும் வராது. அது உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உங்களை வற்புறுத்தி சயின்ஸ் குரூப் எடுக்க வச்சுருப்பாங்க. ஷோ இந்த ஆள் வேறு அறவையை போடுவானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் உட்காந்துருக்கீங்க. அதை பாடம் நடத்திட்டே இருக்கான். உங்களுக்கு அவன் நடத்த ஏதோ தூங்கு தூங்கு தூங்குன்னு அப்படியே உங்களுக்கு மந்திரம் போட்ட மாதிரி அப்படி ஒரு தூக்கம் வருது. அப்படியே படுத்தவங்க தான் செம்ம தூக்கம். திடீர்னு பார்த்தா உங்கள் பெஞ்சில் டமால்னு ஒரு சவுண்டு. நீங்கள் யார் அப்படின்னு பார்க்குறீங்க. தான் என்ன பண்ணிகிட்ருக்க அது தான் வயிறு வலிக்குது. உங்களை பார்த்து முறைக்கிறான். இல்லை தூக்கம் வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹவர் முடிஞ்சு நீ வந்ததே ஆஃப்டர்நூன். அதில் ஃபர்ஸ்ட் ஹவர் முடிஞ்சு செகண்ட் ஹவர் நான் வந்துட்டேன். எல்லோரும் விஷ் பண்ணுறாங்க. அந்த சவுண்டு கூட கேட்காம அப்போ நீ என்ன தூக்கம் வந்துங்கிற அது அப்படின்னே வந்துட்டு அவன் போயிட்டான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஷோ சரியான இம்சையாக இருப்பான் போல அப்படி சொல்லிட்டு அவனை திட்டிட்டு அவனை பார்க்குறீங்க. அவன் மேக்ஸ். அது உங்களுக்கு ஐயோ நமக்கு பிடிக்காத சப்ஜெக்டாக கரெக்டாக வருவாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மேக்ஸ் நடத்துகிறான். அவன் சூப்பராக மேக்ஸ் நடத்துவான். பட் உங்களுக்கு மேக்ஸ் பிடிக்காது. ரீசன் தான். ஏன்னா அவன் வீட்டு உங்களுக்கு படி படி படின்னு சொல்லி மேக்ஸ் சொல்லி தருவான். உங்களுக்கு அதனாலே மேக்ஸ் வெறுத்து போச்சு. ஒரு வழியாக எப்போதும் போல் அவனை நடத்தி முடிச்சுனா நீங்களே எல்லாத்தையும் காப்பி பண்ணுறீங்க. உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. நீங்கள் வேகமாக போயிட்டு உங்கள் கபோர்டில் புக்கெல்லாம் வச்சுட்டு வேகமாக அவன் கேபினில் போய் அவன் புக்கெல்லாம் டமால்னு வைக்கிறீங்க. அவங்கள பார்த்துட்டு ஒரு சாருக்கு ரெஸ்பெக்ட் பண்ண கூட தெரியாதா? ஐயோ சார் நீங்களும் உங்கள் புக்கை வச்சுக்கோங்க. இனி பேர் தேவையில்லாமல் எங்கள் வீட்டுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. உங்களை பார்த்துட்டு அது எங்கள் அக்கா வீடு. ஐயோ இம்சப்படுத்துகிறானே அப்படிங்கிற மாதிரி டகுன்னு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு டேரெக்டாக வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனால் உங்கள் அம்மா அப்பா 2 பேருமே வந்துட்டாங்க. அப்பா வந்துட்டிங்களா மா என்னடிக்காண்டி வந்தேன்னு கத்துற மா தம்பி கொஞ்சம் மரியாதையே இந்த சொல்லு ரொம்ப என்ன டென்ஷன் பண்ணுறான். ஏன் என்னாச்சு? ஆமாம் இன்றைக்கி நீ அப்படியே ஸ்கூலுக்கு போல. ஐயோ சொல்லிட்டானா எல்லாத்தையும் சொல்லியிருப்பானே அவனே. ஏன் வயிறு வலிக்குதுன்னு சொல்லி நடிக்கிறேன். டென்ஷனை கலப்பாதவன். நான் தான் ஸ்கூல் போக பிடிக்கலன்னு சொல்லி தானே வீட்டில் இருக்கேன். உன் தம்பி அதையும் போட்டு இப்படி இம்சம் படுத்துறான் அப்படின்னு உங்கள் அப்பா அவன் தான் பிடிக்கலன்னு சொல்கிறாள். ஏன் இப்படி போட்டு 2 பேர் சேர்ந்து அவளை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு கரெக்டாக உள்ள வந்துட்டான். மாமா அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க. இப்படி இஷ்டத்துக்கு லீவ் போடுறதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு. அதெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லு அப்படின்னு உங்களை பார்த்து முறைக்கிறா. நீங்கள் பார்த்துட்டு இந்த இம்சை கூடலாம் வாழ வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. ரூமில் போய் நீங்கள் டவால்னு பெட்டில் விழுந்துட்டீங்க. நீங்கள் பெட்டில் வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரான் பாரு சரியான இம்சை பையன் அப்படி சொல்லிட்டு அப்படியே திரிகிட்டே இருக்கீங்க. அவன் பாட்டுக்கு போய் கபோர்டு திறக்கிறான், ட்ரெஸ் எடுக்கிறான், போய் குளிச்சுட்டு வரான். குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு ஆனால் என் தலையெழுத்து ஒன்றை கல்யாணம் பண்ணணும் இருந்திருக்கு பார்த்தியா அப்படின்னு உங்களை பார்த்துட்டு இப்போ என்ன அப்படிங்கிறான். வேறு ஏதாவது நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அவ்வளோ சீக்கிரமாக அவசரப்பட்டு இவங்களாம் கல்யாணம் பண்ணிக்க நானும் ஏதோ அழகாக இருக்கானே நினச்சி கல்யாணம் பண்ணிட்டு தெரியுமா. ஆனால் சத்தியமாக இப்போ உன் கேரக்டர் தெரியாது. அது நீ டீச்சர் அவன் தெரிஞ்சுதான் உன்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இவங்களை பார்த்துட்டு சரி நானும் தான் ஒன்றே மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நான் ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணிட்டேன். நான்லாம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி தெரியுமா என் ஒய்ஃப் டாப்பராக இருக்கணும், அப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும், என் பிள்ளையும் அப்படியே இருக்கணும் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நீ சரியான மக்கு போடி வாயில் நல்லா வருது. ஐயோ என் பிள்ளை எப்படி பறக்க போதோ அப்படிங்கிறா. நீங்கள் அவனை பார்த்துட்டு பிள்ளை பத்துக்கிற ஆசை வேறு இருக்கா மூடிட்டு போடா அப்படிங்கிறீங்க. உங்களை பார்த்து முறைக்கிறாடிங்க. சரி நானே மூடிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வெளியே போயிட்டீங்க. ஐயோ போய் இவ்வளோ போய் நம்ம தலையில் கட்டி விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கும் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. அதாவது நீங்கள் 10th படிக்கிறப்பே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா உங்கள் பாட்டி இறக்குற ஸ்டேஜில் இருந்திருப்பாங்க. அதாவது உங்கள் பாட்டிக்கு இல்லை. பட் அப்பா ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்து இன்னும் 1 நாள் இல்லை 2 நாள் தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மானா அவ்வளோ பிடிக்குவே. அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க நீங்கள் இல்லைன்னா நான் அனாதை ஆயிடுவேன் அப்படி சொல்லிட்டு
அவ்வளோ அழுதுருப்பான். உங்கள் பாட்டிக்கு வந்து அவன் சொன்னது உடனே மனசு அப்படியே விட்டுக்கும். இப்போ நம்ம இல்லைன்னா நம்ம பையனை யார் பார்த்துப்பா, அவனுக்கு ஒரு கல்யாணம் கூட பண்ணி வைக்கல அப்படி சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணி, அதுக்கப்புறம் வந்துட்டு அப்போதைக்கு அவசரத்துக்கு போய் கண்டிப்பாக பொண்ணு பார்க்க முடியாது. அதனால உங்களை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல. நீங்களும் ஒரே ரூமில் தான் இருக்கீங்க. பட் எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. உங்கள் அம்மாவுக்குலாம் சலிச்சு போச்சு உங்கள் 2 பேர் சண்டையை கேட்டு. டெய்லியும் உங்கள் ரூம்லேருந்து கத்துற சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும். அவங்கள படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறதும், நீங்கள் கத்துறதும், அவனை எந்திரிச்சு அடிக்கிறதும், அவன் உங்களை அடிக்கிறதும், அப்படியே 2 பேரும் உருண்டுகிட்டு கிடப்பீங்க அந்த ரூமுக்குள்ளே. அந்த சவுண்ட்லாம் கேட்டுக்கிட்டு உங்கள் வீட்டில் வெறுத்துட்டாங்க. என்னமோ பண்ணி தொலைங்க 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. அப்படியே தான் உங்கள் டேஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ ஓகே, வாங்க பேக் டு ஸ்டோரி போகலாம். நீங்கள் பாட்டுக்கு வந்து உட்காந்துருக்கீங்க, உங்கள் அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக இறங்கி வந்துட்டு, அக்கா நான் ஹெல்ப் பண்ண அப்படின்னு. இல்லைடா நீ புக்கெலாம் பார்க்கணுன்னு சொல்லல, பாரு நானே சமைச்சிக்கிறேன் அப்படின்னு. ஏய் ஒயன் என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. என்னம்மாம்மா அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மா அதுக்கும் முறைக்கிறாங்க. இப்போ என்னன்னு கூப்பிட்டாலும் முறைக்கிறேன். ஆமாம் என்னம்மான்னு கூப்பிட்டாலும் முறைக்கிறேன். கம்முன்னு உன் வேலையை பாருமா அப்படின்னு உங்கள் மண்டையிலே ஒரு அடி. நீங்கள் வலிக்குது எது கடிச்சு வெறிய உங்களுக்கும் மரியாதை கொடு. எத்தனை தடவை உனக்கு சொல்லித்தருது, அதுக்கு நீ அடிப்பேன். ஆனால் எங்கள் அம்மாட்ட தானே பேசுகிறேன் அப்படின்னு உங்களை பார்த்து முறைக்கிறான். சரி இவங்கிட்ட பேசினாலே இப்படி தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு முடிஞ்சு தரப்பீங்க வீன்ட்டு. சரியான இம்சையாக இருப்பா போல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்கள் அம்மா பார்த்துட்டு ஏன்டா அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து அவன் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் உட்காந்து மேக்ஸ் வேணும்னே தப்பாக போடுறீங்க. அப்படிலாம் பண்ண செம்ம ஹைப்பர் டென்ஷன் ஆகும். இப்போ அவனால் உங்களை அடிக்கவும் முடியல. ஏன்னா ஆப்போசிட்டில் உங்கள் அப்பா உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக உங்களை அடித்தா உங்கள் அப்பா சண்டைக்கு வந்துடுவார். என் பிள்ளையை அடிக்காதரா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு சண்டைக்கு வருவார். பார்த்துட்டு என்ன தப்பாக போடுற, உனக்கு இதுக்கும் கூட மல்டிப்ளேட் பண்ண தெரியா, ஏய் உன் வேலையை பார்க்குறியா அப்படின்னு உங்களை பார்த்து முறைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு என்ன சார் நினச்சிட்ருக்கீங்க. நோ 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 ஸோ உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி வேணும்னே தப்பாக போட்டு வச்சுட்ருக்கீங்க. அப்படியே ஹைப்பர் டென்ஷன் ஆகுது. அவங்கள முறைச்சிட்டே இருக்காமல் என் கண்ணெல்லாம் ரெட் ஆகுது. நீங்கள் பார்த்துட்டு ஏமாம்மா இவ்வளோ கோப்படுற உங்களை அப்பையும் மறைச்சிட்ருக்கா. நீங்கள் அழுக்குமா அப்படின்ட்டு டக்குன்னு சிரிப்பு வந்துடுச்சு. நீங்கள் ஒரு பிளைன் கிஸ் தான் கொடுத்துருப்பீங்க. வந்துட்டு டக்குன்னு சிரிச்சா. நீங்கள் சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு உங்களை பார்த்துட்டு போய் வேலையை பார்க்குறியா, ஓகே இப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்க. சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட மேக்ஸ்லாம் கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கான். உங்கள் அம்மா பார்த்துட்டு ஏன்டி இப்படி பண்ணுறேன் நான் என்னம்மா பண்ணேன், நான் பாட்டுக்கு மேக்ஸ் போட்டு வந்தேன் சும்மா ஏதாவது சொல்லிட்டேன். ஏமா அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மா கூட சேர்ந்து சமைச்சிட்ருக்கீங்க. உங்கள் அப்பா வந்து எப்போதும் போல் ஆஃபீஸ் ஒர்க் தான் பார்த்துட்ருக்கா. வந்துட்டு அவன் ஒர்க்கை பார்த்துட்ருக்கான். உங்கள் அப்பா எந்திரிச்சு சமையல் கட்டுக்குள்ள போகிறாரு. என்ன திடீர்னு மாமா சமையல் கட்டுக்குள்ள போகிறாரு அப்படி சொல்லிட்டு லைட்டாக அதை அப்படி கவனிக்காத மாதிரி உட்காந்துருக்கான். இங்கே பாருண்டி அப்படின்னு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறாங்க. இங்கே பாரு அப்படின்னு. என்னது பிஸ்னஸ் ட்ரிப் ஆகணும் அப்படின்னா எத்தனை நாளைக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதில் தாண்டி ஷாக்கே என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து வேமா உங்கள் அப்பா கூட வெளியே வந்துட்டாங்க. நீங்கள் என்னாச்சோ அப்படின்னு உங்கள் அம்மா சமையலை பாரு எப்படி சொல்லிட்டீங்க. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் சமைச்சிட்ருங்க. அவங்க 2 பேரும் இந்த டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க. வந்துட்டு அமைதியாக ஒர்க் பார்த்துட்ருக்கான். 1 மந்த்துக்கு அப்படின்னு. இது இந்த யூஎஸ் ப்ராஜெக்டா 1 மந்த்துக்கு ஓகே தானே அப்படின்னு. எனக்குலாம் ஓகே தாங்க, ஏன்னா நான் அதில் தான் நமக்கு பெரிய ப்ராஃபிட்டே இருக்குது. ஓகே தான் 1 மந்த்து தாராளமாக போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் குரூடுன்னு வெளியே வந்துட்டு 1 மந்த்தா நோ சான்ஸ் நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு உங்களை பார்த்து முறைக்கிறான். அப்போ அத்தனை நாள் சொல்லி போடியா அதெல்லாம் நான் போட்டுக்கிறேன், அதெல்லாம் ஓம் பிரச்சனை இல்லை, நீ மொபைல் போய் நானும்மா அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு பிஸ்னஸ் ட்ரிப் தாண்டி போகிறோம், நாங்கள் 2 பேர் ட்ரிப்பு போகல, நான் வருவேன் அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. உங்கள் அப்பா வந்துட்டு மைன் நீ தான் இருக்கான்ல கூட இருந்துக்கு 1 மந்த் மட்டும்தான், அப்போ போயிட்டு வந்து உங்களை ட்ரிப்பு கூப்பிட்டு போகிறேன் அப்பா அப்படிங்கிறத உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு என்ன வயல் அப்படின்னு உங்கள் அம்மா முறைக்கிறாங்க. முறைக்கிறானுங்க. எல்லாம் முறைச்சிட்டே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு திரும்பி சமையல் கட்டுக்குள்ளே போயிட்டீங்க. உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை பார்க்குறாரு. உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னடி ஒயின் வர வரீங்களா, நீ மட்டும் போறியா, நான் வேணா வாங்கி கூட இந்த வயனை பார்த்துக்குவா ஏங்க அப்படின்னு. சரி 2 பேரும் போகலான்னா பாப்பா ஃபீல் பண்ணல. அதான் புருஷன் இருக்கான்னு பார்த்துப்பாங்க. நீங்கள் கம்முன்னு வாங்க 2 பேரும் தனியாகவே விடாமல் ஒன்றையும் வச்சுக்கிட்டு அப்படி அடிச்சுக்கிட்டு சாகுதுங்க போல். தனியாக விட்டாச்சே தான் நல்லாயிருக்கும், கம்முன்னு வாங்க அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு போய் அவங்க ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னைக்கு போகிறீங்க அப்படின்னு. நாளைக்கு மார்னிங் அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு உட்காந்து அவர் தான் பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் சமைச்சிட்டு எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. இங்கே பாரு யூஎஸில் ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கும், நிறைய வாங்கிட்டு வா அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஆல்ரெடி உங்கள் கபோர்டு தீர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு வியோட கபோர்டில் ட்ரெஸ்ஸை வச்சுருக்கேன். இது உனக்கு இன்னும் வேறு ட்ரெஸ் வேணுமா, அதெல்லாம் வேணும் அமைதியமா அப்படின்னா உன் புருஷன்ட்டு கேள்வி நீ ஏன்டி என் புருஷன்ட்டே கேட்குற அப்படின்னு உங்கள் அம்மாவை பார்த்துட்டு நாம்மா உன் புருஷன்னு சொல்லி என்னை பொசுக்குன்னு இந்த வீட்டை விட்டு பிரித்து விட்டுட்டேன், ஏன் நான் அப்பாட்ட கேட்க எனக்கு உரிமை இல்லையா, கல்யாணம் ஆயிடுச்சுல புருஷன்ட்டு கேள்வி அப்படின்னு நீங்கள் வியை பார்க்குறீங்க. உங்களை பார்த்துட்டு வாங்கி தரேன் கிழிச்சிருவான் வாயிலே வடைய சுடுவான் நீ வேறு அப்படின்னு உங்களை பார்த்து மதிக்கிறேன். நீ அப்படி சொல்லிட்டு அழகான ஒரு ஸ்மைல் பட்டு பாப்பாப்பா ஒரு 4 ட்ரெஸ் வேண்டாம் போதும் அப்படின்னு உங்களை பார்த்துட்டு 4 போதுமோ அப்படிங்கிறா. நீங்கள் 4 போதும் 4 வேணும், ஏன்னா அது இது எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், நீங்கள் முன்னாடி அப்படி சொல்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு என்னமோ படித்தோல அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்புறம் 2 பொம்மை அப்படிங்கிறவங்க அம்மா அது எதுக்கு கட்டி பிடிச்சத்தவங்க அப்படின்னு. அதான் ஆல்ரெடி புருஷன் இருக்காலும் போய் அவனுக்கு இப்படி
அப்படிங்கிறீங்க வி அக்கா அப்படிங்கிறான். சொன்னேன்டா அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் அம்மா அதுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. உங்களுக்கே ஐயோ நீ அமைதியாக போறியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக சாப்பிட்டு எல்லாம் ரூமுக்கு போயாச்சு. நீங்கள் போனோன்னே பார்த்தா வி வந்து அந்த சைடு பெட்டு கார்னரில் படுப்பான். நடுவில் வந்து 2 டெடி பேர் இருக்குது. அதாவது ஒன்று உங்கள் காலுக்கு இருக்கும், ஒன்று உங்களுக்கு கட்டி பிடிக்க இருக்கும். நீங்கள் அப்படி தான் தூங்குவீங்க. நல்லா டெடி பேரை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கீங்க. வி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்க்குறான் அந்த சைடு இருந்து செம்ம தூக்கம் தான் நீங்கள் நல்லா தூங்கிட்டா அப்படி சொல்லிட்டு வி வந்து டெடி பேரை எடுக்கிறான். நீங்கள் அப்படிங்கிறீங்க வி அந்த காலுக்கிட்ட டெடி பேரே எடுத்துகிட்டு அவன் வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறா. நீங்கள் அவளை டைட்டாக ஹக் பண்ணிட்டு டெடி எப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் நெக்கில் ஃபேஸ் வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணுறீங்க வி. முழிச்சிருக்க அப்படி செஞ்சால் நல்லா தான் இருக்கும். இப்படியே பண்ணுறீ அப்படி சொல்லிட்டு வி வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறேன். நீங்களும் வி அப்படியே ஹக் பண்ணி நல்லா தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. எப்போதும் போல டெடி பேர் தான் கட்டி பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் அந்த டெடி பேர்லாம் எடுத்து வச்சுட்டு பார்க்குறீங்க. வி நல்லா தூங்கிட்டு இருக்கான். என்ன இவனுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டோமா, இன்னொரு ஆச்சரியம் அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. மணி மதியம் 11 நீங்கள் இன்னும் தூங்குறோம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அப்போ தான் வருது. ஐயோ எனக்கு சண்டே இல்லை அப்படி சொல்லிட்டு இது வந்து வீட்டு போகிறோம் அப்படி சொல்லிட்டு கீழே போகிறீங்க. உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் இல்லை. எங்கள் 2 பேர்த்தையும் காணும் அப்படி சொல்லி பார்த்தா ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்கு. பையன் நாங்கள் 2 பேர் கிளம்பிட்டோம். நாங்கள் டேரெக்டாக ஏர்போர்ட் போட்டு நாங்கள் போய்க்கிறோம். நீயும் பத்திரமா இருந்து வீக்கு சமைச்சு வை அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா எழுதி அண்டர்லைன் வேறு பண்ணியிருக்காங்க. சமைச்சு வை அப்போ நீ சமைக்கலையே அப்படி சொல்லிட்டு அம்மா கிச்சனில் போய் பார்க்குறீங்க. ஒன்று கூட இல்லை. உங்களுக்கு டென்ஷன் தான் ஆகுது. ஐயோ எந்திரிச்சோன்னு பசிக்கு இந்த அம்மா வேறு இப்படி பண்ணியாச்சு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து உண்மையாக சொன்னால் ஒழுங்காலாம் சமைக்க தெரியாது. சும்மா ஒரு மேலோட்டமாக இல்லை தாலி அப்படின்னா தாலிக்கு தெரியும் அந்த மாதிரி தான் தெரியுமே தவிர அது என்னென்ன போடுவாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. நான் என்னத்தை சமைப்பேன், எனக்கு வெறும் ஆம்லேட் தான் போட தெரியும். ஆம்லேட் எத்தனை உயிர் வாழ முடியுமா, சரி ஒரு பால் ஒரு ஆம்லேட் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் பாலை காய்ச்சலான்னு சொல்லிட்டு பாலை வச்சிட்டிங்க. அதில் எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு தெரில. சரி இருக்க பாலெல்லாம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பாலையும் வச்சா அது ஒரு 5 டம்ளர் இருக்குது. உங்களுக்கு அதுவே தெரில. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அது ஒரு 2 டம்ளர் வரும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு எப்போதும் போல் இருக்குது டம்ளருக்கு அதுக்கு எவ்வளோ சுகர் போடணும்னு தெரில. ஒரு டம்ளர் ஃபுல்லாக சுகர் போட்டிங்க. கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை ஊற்றிட்டு பார்த்தா எக்ஸ்ட்ரா பால் இருக்குது. என்ன எக்ஸ்ட்ரா பால் இருக்குது, சரி மொத்தமாக ஆற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை மொத்தமாக ஆற்றிட்டு வாயில் வச்சு பார்க்குறீங்க. இனிக்கவே இல்லை. இன்னும் இனிக்கலை. சுகர் போடுவோம்னு சொல்லி அளவு தெரியாமல் நிறைய சுகர் போட்டு திருப்பியும் ஆற்றிட்டு வாயில் வைக்கிறீங்க. செம்ம இனிப்பு. அந்த பாலை வாயிலே வைக்க முடியல. ஐயே என்ன இப்படி இனிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் 2 டம்ளரில் ஊற்றுறீங்க. அது பார்த்தா இன்னும் நிறையா இருக்குல்ல. அதுக்கெலாம் எடுத்து ஒவ்வொரு டம்ளர் ஊற்றுனா அந்த 6 டம்ளர் பால் இருக்குது. தாடியோ 6 டம்ளர் பாலோ அப்படின்னு சொல்லிட்டு பாலெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சரி 2 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு ஆம்லேட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஆம்லேட் போட்டிங்க. அதெல்லாம் பக்காவாக வந்துச்சு. வேறு சரி ப்ரெட் ஆம்லேட் 2 போட்டுருவோம், வேலையே முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட் ஆம்லேட் 2 போட்டுட்டு எல்லாம் அதே எடுத்துக்கொண்டு டைனிங் டேபிள் எடுத்து வைக்கிறீங்க. அப்போ தான் எந்திரிச்சே வரான். அக்கா காஃபிக்கா நீங்கள் வீயை பார்த்துட்டு காஃபி இல்லை பால் தான் இருக்குது அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு வீ வந்து உட்காரான். இந்த பால் அப்படின்னு வீ உங்களை பார்க்குறான். கரெக்டாக அவன் ஹெட்டை நிமிர்றதும் உங்கள் செஸ்ட்டுக்கிட்டே இருக்க வீ பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்கள் என்ன இந்த பால் அப்படி சொல்லிட்டு கையில் எடுறீங்க. சரி பாலை கொடுப்பீங்கன்னா நீங்கள் வீயை பார்த்துட்டு என்ன நினச்ச நீ அப்படின்னு. ஒன்றும் நினைக்கல. வீ நீ என்ன நினச்ச அப்படிங்கிற வீ ஒன்றும் நினைக்கலாடி அப்படின்னு. எனக்கு டபுள் மீனிங்லாம் புரியும். நீ அங்கே தானே பார்த்தாடுறேன் வீ உங்களை பார்த்துட்டு அதெல்லாம் நோக்க புரியுமா அப்படின்னு. புரியும் சி நீ எப்படி இருக்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து குடுக்குறோன்னு பாலெலாம் தூக்கிட்டு போய் கிச்சனில் உட்காந்துக்கிட்டீங்க. வீ உங்களை பார்த்து சிரிக்கிறான். வீ வந்து பாலை வாயில் வைக்கிறான். இனிப்பு அவ்வளோ இனிப்பு. வீ உங்களை பார்க்குறான். நீங்கள் பாட்டு கேஷுவலாக அந்த ப்ரெட் ஆம்லேட் தின்னுட்டுருக்கீங்க. ஐயோ என்ன கரும்பு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்றேன். அது நல்லா தான் இருக்குது. ப்ரெட் ஆம்லேட்டு எல்லாத்தையும் தின்ட்டான். பால் அப்படியே வச்சுருக்கான். அவனால் அதை வாயில் கூட வைக்க முடியல. பட் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா பால் வந்து டக்குன்னு சிங்க்கு கிட்ட தான் நின்றுட்டு இருந்துப்பீங்க. சிங்கில் ஊற்றிட்டு ஐ ஆம் ஃபினிஷ்ட், ஃபர்ஸ்ட் டைம் நான் சமைச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீயை பார்க்குறீங்க. அந்த பால் கையில் வச்சுட்டே இருக்கான். அம்மா நான் ஆத்தின பால் உனக்கு பிடிக்கலையா, குடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பாவி மாதிரி கேட்குறீங்க. வீக்கு வேறு வழியில் அந்த பாலை குடிக்கிறான். வாய் தகுட்டி தள்ளுது. பாலே வாந்தி வரும்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். அவனுக்கு அப்படியே இந்த பாலை குடிக்க வாந்தி வர ஃபீல்லாம் வருது. அவன் கண்ட்ரோல் பண்ணி இந்த பாலை குடிச்சிட்டான். நீங்கள் வீயை பார்த்துட்டு குட் மாமா அழகு மாமா அப்படி சொல்லிட்டு வேணா அவங்க ரூமுக்கு ஓடிட்டீங்க. கருமா என்ன போலா இது என்ன கன்றாவது எப்படி சொல்லிட்டு போய் தண்ணியை குடிக்கிறான். வீக்கு வாமிட்டே வந்துருச்சு. வாமிட்லாம் எடுத்துகிட்டு அவன் வாயில் தொட்டுட்டு தொண்டையே எரியுதுச்சு. எப்படி ஒரு பாலை கொடுத்துருக்கோம், ஒரு பால் கூட இந்த பரதேசி காற்று தரல அப்படிங்கிற மாதிரி இருக்குது வீக்கு. ரூமில் வந்து பார்த்தா நீங்கள் ரிட்டர்ன் படுத்துட்டீங்க. என்ன பண்ணுற அப்புறம் டீ பார்க்க போகிறேன் நான் ஒரு வீ நவுந்துட்டான். நீங்கள் பார்த்தா நீங்கள் வந்து டோரிமான் வச்சு பார்த்துட்ருக்கீங்க. ஒயின் இன்னும் குழந்தைய ஒயின் ஆமாம் நீ நவரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு சின்சியராக உட்காந்து டோரிமான் பார்க்குறீங்க.
எனக்கு உங்கள என்ன சொல்கிறதுன்னு கூட தெரில. சரி போ என்னத்தையோ பண்ணி தொலை அப்படி சொல்லி விட்டுட்டான். அவன் ஒர்க் தான் பார்த்துட்ருக்கான். அன்றைக்கி டே ஃபுல்லாக நீங்கள் டிவியை தான் பார்த்துட்ருப்பீங்க. தான் சமைச்சு கொண்டு கொடுத்துருப்பான். எல்லாம் தின்னுபிட்டு உட்காந்து பயங்கரமாக டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே வந்து நைட்டும் ஆயிடுச்சு. நைட் எப்பவும் போல் சமைச்சிட்ருக்கான். நீங்கள் சும்மா தான் உட்காந்துருக்கு உங்களை பார்த்துட்டு என்ன வேணும் அப்படின்னு. இப்போ நீ என்ன சமைக்கிற? எனக்கு வந்துட்டு நான் ஆம்லேட் போடுறேன் அப்படின்னு. ஆம்லேட் போதுமா? முட்டை தோசை அப்படிங்கிறான். நீங்கள் ஒன்று பார்த்துட்டு முட்டை தோசையா? தொட்டுக்கு ஆம்லேட்டா? முட்டை தோசை ஆம்லேட் அப்புறம் முட்டை குழம்பு வச்சுருக்கேன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு 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 சிக்கன் ரைஸ் அப்படின்னு உங்களை பார்த்து முறைக்கலாம். ப்ளீஸ்டா எனக்கு சிக்கன் ரைஸ் தாண்டா வேணும் அப்படின்னு உங்களை பார்த்துட்டு ஏண்டி இம்சப்படுத்துறதெல்லாம் சாப்பிடக்கூடாது வாயன். எனக்கு அதான் வேணும் செஞ்சு கொடுக்காட்டி வேணாம் போ அப்படின்னு அதெல்லாம் செஞ்சு முடியாது போ அப்படின்னா நீங்கள் வேகமாக போய் உங்கள் ரூமில் படுத்துட்டீங்க. ஐயோ சரியில்லை இம்சை குட்டியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பி வெளியே போகிறான். நீங்கள் நமக்கு தான் சிக்கன் ரைஸ் வாங்க போகிறோனோ அப்படின்னு பார்க்குறீங்க. அதெல்லாம் வாங்கிட்டு மாட்டேன் நமக்கே தெரியும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து போய் அமைதியாக உட்காந்துட்டீங்க. அவன் போயிட்டு சிக்கனு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து உட்காந்து சமைச்சிட்ருக்கான். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு வாங்கிட்டு வரலான்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு வந்து தான் இந்நேரம் கூப்பிட்டுருப்பான். என்ன பண்ணுறான்? ஐயோ பசி வேறு இல்லை என் கம்முன்னு முட்டை தோசையாச்சும் வாங்கி தின்னுட்டு வந்திருக்கலாம். இப்படி வீராப்பா அதை செஞ்சு கொடுத்தா இல்லை வேணான்ட்டு வந்து இப்படி பசிக்குது அப்படி சொல்லிட்டு வயிற்று பிடிச்சிட்டே உட்காந்துருக்கீங்க. ஒரு 10 நிமிஷம் தான் இருந்திருக்கும். அப்படியே ஒரு செம்ம வாசம். நீங்கள் அப்படியே அந்த ரூம் டோர் திறந்துட்டு பார்க்குறீங்க சமைச்சிட்ருக்கான். பட் ஸ்மெல் அவ்வளோ நல்லா வருது. நீங்கள் பொறுமையாக இறங்கி வந்து பார்க்குறீங்க. அவன் சிக்கன் ரைஸ் தான் செஞ்சுட்ருக்கான். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. நீங்கள் வேணுமெண்ட்டு சிக்கன் ரைஸ் செய்யறியா அப்படின்னு ஆமாம் அப்படிங்க. நீங்கள் ஹக் பண்ணிட்டு தேங்க்யூ லவ் யூ தெரியுமா நீ எனக்காக செஞ்சு தரேன் எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிற உங்களை பார்த்துட்டு சரி நான் ஒரு செஞ்சு தரேன் அப்படின்னு சரி அப்படி சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சுட்டே பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு எதுக்குடி ஒரு சிக்கன் ரைஸ்க்கு இப்படி பல காட்டுறேன். சிக்கன் ரைஸ் இப்படி மொட்டையாக சேட்டேன். சிக்கன் ரைஸ் அப்படியே வாயில் வச்சா வாயிலே அடிப்பேன் அப்படின்னா சரி அப்படிங்கிற செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கீங்க. சும்மா ஏதாச்சும் சம்போட சொல்லி அப்படியே மூஞ்சி ஒருன்னு வச்சுப்பா. இப்போ பாரு என்ன சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே சமைச்சு கொடுக்குறான். நீங்கள் அதை வாங்கி டேஸ்ட்டு வாயில் வைக்கிறீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. கடையை விட நல்லா சமைச்சிருக்கான். நல்லா அவன் செஞ்ச மொத்த சிக்கன் ரைஸ் நீங்களே தின்ட்டுங்க. அவன் ஒரு தோசையை மட்டும் தின்ட்டு எனக்கு போதும் அப்படி சொல்லிட்டா. 2 பேரும் அந்த ரூமில் படுத்துருக்கீங்க. நீங்கள் பார்த்துட்டு அப்படின்னு என்ன அப்படிங்கிறான். நீ எனக்காக என்ன செய்வா அப்படின்னு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. அவன் வந்துட்டு நைட் ட்ரெஸ் தான் வந்து பட்டன்லாம் போட்டுட்ருக்கான். நீங்கள் பார்த்துட்டு என்ன செய்வேன் நான் எனக்கிட்ட செய்வேன் அப்புறம் செய்வேன் அப்படிங்கிறான். நிஜமாக செய்வேன் அப்படின்னு செய்வேன் அப்படிங்கிறான். ஏன் செய்கிற எனக்காக? நீ என்னோட ஒய்ஃப். நீ என்னை ஒய்ஃபெல்லாம் பார்க்குறியான்னு அப்படின்னு உங்களை பார்த்துட்டு என்ன தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தானே என் தாலி நான் கட்டின தாலி இருக்குது. அப்படி பார்த்தா நீ என் ஒய்ஃப் தானே. அப்போ உனக்காக என்ன வேணால் செய்யலாம் தானே. அப்படியே நீ என்னை திட்டுறா. நீ அப்புறம் ஸ்டடீஸில் இம்பார்ட்டன்ட் காட்டாமல் இருந்தீங்கன்னா டென்ஷன் தான் ஆகும். அப்புறம் அன்றைக்கி சொன்னில ஒருவேளை நல்லா படிக்கிற பொண்ணு எனக்கு ஒய்ஃபாக இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு. அப்போ உனக்கு என்னை பிடிக்காது தானே. நான் படிக்கவும் மாட்டேன் பொறுப்பாகவும் இருக்க மாட்டேன் சேட்டையாக செய்வேன் நான் எனக்கு பிடிச்சது மட்டும் தான் செய்வேன். உனக்கு என்ன பிடிக்காது தானே அப்படின்னு பார்க்குறீங்க. உங்களை பார்த்துட்டு அப்படிலாம் இல்லை எனக்கு உனக்கு பிடிக்குமே. வயசல்லாத உனக்கு நல்லா படிக்கிற பொண்ணுங்க அழகாக ஸ்டைலிஷாக இருக்க பொண்ணுங்க தான் பிடிக்கும். பட் நான் அப்படியே ஆப்போசிட். எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு. ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டக்குன்னு போர் இழுத்து பார்த்து படுத்துக்கிட்டீங்க. உங்களை பார்த்துட்டு பிடிக்குமா அப்படிங்கிறான். பிடிக்கும் ஆனால் உனக்கு என்ன பிடிக்காது அது எனக்கு நல்லா தெரியும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே அமைதியாக படுத்துருக்கீங்க. இவங்களை பார்த்துட்டு எனக்கு ஒன்று பிடிக்கும் நீ எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு எல்லாம் சரிக்கலாம். அது உங்களுக்கு கேட்கவே இல்லை. அன்றைக்கி அப்படியே தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு இவங்களை எழுப்பி கூப்பிட்டு போயிட்டாங்க. விட்டால் கண்டிப்பாக தூங்கிடுவீங்கன்னு தெரியும். உங்கள் அம்மா அப்பா இருந்தால் தான் உங்களை எழுப்பி இழுத்துட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி விட சொல்லிடுவார். இன்றைக்கி தான் யாருமே இல்லையே தப்பாக்காரங்க இழுத்துட்டு போயிட்டான். ஒரு வழியாக இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கும் போயிட்டீங்க. உங்களுக்கு அப்படியே தூக்கமாக வருது. ஏதோ மிட் நைட்டில் எழுப்பி கொண்டு வந்து உட்காரச்சு அப்படி ஒரு தூக்கம் வரும். காலையில் ஃபர்ஸ்ட் ஹவர் தான் பாடம் நடத்துனாலும் உங்களுக்கு தலை இங்கிட்டே ஆடுது அங்கிட்ட ஆடுது. நீங்கள் கண்ணை முழிக்க ட்ரை பண்ணுறீங்க முழிக்கவே முடியல. சிரிப்பு தான் வருது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து. அவன் பார்த்து சிரிச்சுட்டே மேக்ஸ் போட்டுட்ருக்கான். நீங்கள் போது விட்ருடா அப்படின்னு சொல்லி தலையாக ஆட்டிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ லைப்ரரி அவர் எல்லோரும் லைப்ரரியில் போய் புக் படிங்க அப்புறம் ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எந்திரிச்சு போகிறாங்க. நீங்கள் அப்படியே பெஞ்சில் படுத்துறீங்க. உங்களை பார்த்துட்டு எந்திரிச்சு போ அப்படிங்கிறான். தூக்கம் வருது மாமா தூங்குறேன் மாமா சொல்லுது ப்ளீஸ் நான் தூங்கிக்கிறேன் என்ன ஓட்டுறேன் அப்படின்னு உங்களை பார்த்துட்டு போ லைப்ரரிக்கு அப்படிங்கிற நீங்கள் சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டீங்க. அப்படியே நடக்கும்போது பார்த்தா நல்ல குடிகாரன் எப்படி ஆடுவான் அந்த மாதிரி இந்த சைடு ஒரு ஆட்டம் அந்த சைடு ஒரு ஆட்டம் தூக்கத்துக்கு ஆடுறீங்க. சிரிச்சுட்டே வந்து உங்கள் பின்னாடி வரா. நீங்கள் பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறீங்க. அந்த காரிடரில் யாருமே இல்லை. டக்குன்னு உங்களை ஹிப்பில் கை போட்டு இப்படி க்ளோஸ்ட்டு இழுத்துட்டா. நீங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவங்களை கொண்டு போய் லைப்ரரிக்கிட்டே விட்டுட்டு பார்த்துப்போ போய் புக் பண்ணி எப்படின்னு
சரி அப்படி சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு ஒரு நல்ல ஸ்டோரி புக்காக எடுத்துட்டீங்க. எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டு பார்க்குறீங்க, எல்லாம் அப்படியே ஸ்டடீஸ்க்கு சம்மந்தமான புக் மட்டும் எடுத்து வச்சு படிக்குது. எல்லாம் இப்படி படிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு புக்கை விரித்து உங்கள் தலையில் வச்சு இப்படி இந்த தமிழில் இருக்குல்ல அந்த மாதிரி சாஞ்ச மாதிரி உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு 1 ஹவர் இருக்கும் உங்களுக்கு செம்ம தூக்கம். இப்போ எல்லாருமே லைப்ரரி விட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. லஞ்சு பேங்காக அடிச்சிருச்சு. எல்லாருமே லஞ்சுக்கு வந்து அங்கே போய் லஞ்செல்லாம் ஆர்டராக லைனில் நின்று வாங்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நீங்கள் வரவே இல்லை. வந்து உங்கள் கிளாஸ் இன்சார்ஜ் தான். ஸோ அவன் நின்று பார்த்துட்டு இருக்கான். எல்லா லிஸ்ட்டும் எடுத்து அவன் நோட் பண்ணிட்டு இருப்பான். எத்தனை பேர் டெய்லி வாங்குறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டில் அவன் தான் எடுப்பான். எடுத்துகிட்டு பார்த்தா நீங்கள் மட்டும் வாங்கல். எங்கே போனால் இவன் சாப்பாடு வாங்காமல் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் சாப்பாடு வாங்கிட்டு அந்த ஓரசமாக வைக்கிறான். பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறனால இங்கே வச்சு நல்லா இருக்காது எப்படி சொல்லிட்டு போய் அவன் கேபினில் வச்சுட்டு உங்களை தேடி கிளாஸ்க்கு ரூமுக்கு வரான். கிளாஸ் ரூமில் ரெஸ்ட் ரூமில் பிள்ளைங்களுக்கு இருக்கிறான். இல்லைன்னு சொன்னானே இப்போ எங்கே போச்சு இவ அப்படி சொல்லிட்டு உங்களை தேடிட்டே வரான். கேட்டால் லைப்ரரி கிளாஸ் பண்ணும்போது பார்க்குறான். உனக்கு சிரிப்பு வந்துச்சு. நீங்கள் சாஞ்சி உட்காந்து செம்மத்துக்கும் தூங்கிட்டு இருக்கீங்க. ஏதோ வீட்டில் இருக்க மாதிரி சொர்க்கம் மாதிரி தூங்குற அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். ஒயின் எந்திரியான்றானே. எனக்கு தூக்கம் வருது. லஞ்ச் பிரேக் அடிச்சிச்சு. சாப்பிட வரலையா? சாப்பாடு அப்படிங்கிறீங்க. வீக்கு டொக்குன்னு சார் ரொம்ப சிரிச்சுட்டு சாப்பாடு தாமா அப்படின்னா நீங்கள் வீ பார்த்துட்டு ஐயோ டைம் ஆச்சு சாப்பாடு தீர்ந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக போயிடுறீங்க. உங்களை கூப்பிட்றாங்கன்னு நீங்கள் ஜெட்டாக பார்த்துட்டீங்க. சிரிச்சுட்டே வந்து பார்க்குறான். சாப்பாடு ஃபுல்லாக காலி. ஐயோ என் குட்டி டைமில் சவுண்ட் வருது. சாப்பாடே காலி அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அந்த சைடு வந்துட்டு இங்கே வா அப்படி சொல்லி சிக்னல் காட்டுறீங்க. என்ன அப்படிங்கிற உங்களை பார்த்துட்டு என்னாச்சு? சாப்பாடு தீர்ந்துருச்சு போச்சு அப்படிங்கிற சரி என் கேபின் வா. உனக்கு வந்துட்டு ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. நீ போய் சாப்பிடு. எனக்கு வேணாம் பரவாயில்ல எனக்கு பசிக்கல அப்படின்னு. வா உனக்கு நான் சாப்பாடு வாங்கி வச்சிருக்கேன் அப்படியா அப்படிங்கிறீங்க. அப்படி தான் வா அப்படின்னா நீங்கள் கூட போகிறீங்க. சாப்பாடு கொடுத்து இங்கே உட்காந்து சாப்பிடு அப்படிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இந்த சேரில் யாரை பார்த்து திட்டுவாங்களே பரவாயில்ல உட்காரு அப்படின்னா நீங்கள் அந்த சேரில் உட்காந்து சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு நல்லா இருக்க தெரியுமா சாப்பாடு இன்றைக்கி டேஸ்ட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு கிம் தேயோங்க அப்படி சொல்லிட்டு அந்த பேரை பற்றி படிக்கிறீங்க. என்ன அப்படிங்களா அல்ல கிம் தேங்க இருக்குல்ல அதுக்கு பல மிஸ்ஸஸ் மைன்னு சொல்லி போட்டு வச்சுக்கோப்பேன். அதுக்கு மேடம் நீங்கள் தான் இங்கே உட்காரணும். ஆமாம்ல ஆனால் பரவாயில்ல உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நான் ஸ்கூல் முடிச்சப்பறம் நீ எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. நான் காலேஜ் போகிறப்ப இங்கே இருக்க எல்லாத்துக்குமே தெரியணும். அப்போ நீ மிஸ்ஸஸ் தேயாங் அப்படிங்கிறதுக்கு கீழே மிஸ்ஸஸ் வயன் அப்படி சொல்லி எழுதிட்டு நான் மேலே ஹீஸ் மைன்னு சொல்லி சைன் போடுறேன் சரியா அப்படின்னு இவங்களை பார்த்து சிரிக்கலாம். நீங்கள் சரிதானே அப்படின்னு சரிதான் அப்படிங்கிறான். நீங்கள் சாப்பிட்டுட்டே அது இதுன்னு பேசிகிட்டே இருக்கீங்க. சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்டே உடம்புல விட்டாதடி அதெல்லாம் விட்டு போதும் இந்த உடம்பு போதும் எனக்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒரு வழியாக அந்த இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீ கிளாஸ்க்கு போயிட்டீங்க. உங்களுக்கு செம்மையாக போர் அடிக்குது. தூங்கிட்டீங்க வேறையா தூக்கமும் வரல. அதுக்கப்புறம் பார்த்தா 10 நிமிஷத்தில் ஜில்லுன்னு காற்று செம்ம தூக்கம் ரிட்டனே வந்துருச்சு. ரிட்டன் நல்லா தூங்கிட்டு ஈவினிங் எப்போதும் போல் எழுந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டீங்க. இன்றைக்கி எப்போதும் போல் குக் பண்ணிகிட்ருக்கான். பட் என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி ஷர்ட் போடல. நீங்கள் இதை பார்த்துட்டு ஷர்ட் போடலையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இந்த சைடு நைஸாக போய் பார்க்குறீங்க. அவள் ஆப்ஸ் எல்லாம் பார்க்க அப்படி இருக்குது. இன்னும் இவ்வளோ அழகாக இருக்கான். நம்ம ஸ்கூலில் இருக்க ஹேண்ட்ஸம் பாய்ஸோட அழகாக இருக்கானே எப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்படி உங்கள் கண்ணத்தில் கை வச்சு பார்த்துட்டுருங்க. ஃபஸ்ட்டு உங்களை கவனிக்கல. அவனுக்கு அப்படி ஸ்வெட் ஆகுதான் அப்படியே அந்த கையை வச்சு தொடச்சிட்டே தேவையான காயெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கான். அதை கழுவுறான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பார்த்துட்டு இவ்வளோ ஸ்வெட் ஆகுதுல்ல. இந்த டவுஸ் இருக்கும். அவன் போட்டிருக்க அந்த சின்ன ஹிப் செயின் பாரேன். பாய்ஸ் கூட ஹிப் செயின்லாம் போடுவாங்க பாரு. இந்த டாக் போட்டிருக்கு. பட் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கான். ஹிப்புக்கு அவ்வளோ நச்சுன்னு இருக்குது. கையில் ப்ரேஸ்லெட் என்ன அதுவும் ஐஸு அது அப்படியே ஷார்ப்பாக பார்க்குது. அந்த ஷார்ப் ஐஸில் நம்மளை பார்த்தா டோட்டலி ஃப்ளாட்டு. நான் எங்கள் மாமாவுக்கு அவ்வளோ ஃப்ளாட்டு. என் புருஷனுக்கு நான் எவ்வளோ ஃப்ளாட்டாக கிடக்குறேன். ஆனால் என் புருஷனுக்கே தெரியாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டே பார்த்துட்ருக்கீங்க. எதார்த்தமாக பார்த்துட்டு என்ன அப்படி சொல்கிறோம் அப்படி இந்த ஷார்ப் ஐஸில் கேட்குறான். என்ன பார்வடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்க எப்போ எனக்கு கிடைப்பான்னு இருக்கு அப்படின்னு வீக்கு காதில் விழுந்துருச்சு. என்னது அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு குரு ரூமுக்கு ஓடியே போயிட்டீங்க. சிரிச்சிட்டே என்ன கேட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வீக்கு கொஞ்சம் ஷை ஆயிடுச்சு. என்ன கேட்குறாயோ அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே சமைச்சிட்டான். அதுக்கப்புறம் உங்களுக்கு கூப்பிட்றான். நீங்களும் சாப்பிட்றீங்க. நீங்கள் ஃபேஸை பார்க்கவே இல்லை. உங்களுக்கு அவ்வளோ ஷையாக இருக்குது. வீக்கும் சேம் டைம் அப்படியே தான் இருக்குது. வீக் இப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்குவேன். ஷர்ட் போட்டாலும் அது பயங்கரமாக வெட்டாகுது. அதனால ஷர்ட்டையும் கழட்டி தூக்கி எறிஞ்சிருப்பான். இப்போ உங்கள் கூட தான் சேர்ந்து பெட்டில் படுத்துருக்கான். நீங்கள் பார்த்துட்டு ஐயோ என்ன சொல்லி வச்சுட்டோம் என்ன நினைப்பா நம்மளை அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்களை பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறான். அது ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு அவ்வளோ ஹாட்டாக இருக்கணும் பொண்ணாட்டிக்கு நான் வேணும்னு தோணுதோ அப்படின்னானே அது அப்படின்னானே தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். நான் புருஷன் தான் அப்படின்னானே அண்ணா அப்படின்னானே உங்களை பார்த்துட்டு உனக்கு என்கிட்ட சங்கடம் வேணாம்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு திரும்பினா நீங்கள் பார்த்துட்டு உண்மையே தான் ரொம்ப ஹாட்டாக இருக்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாய் ஃப்ரெண்ட் கூட இப்போயும் ஒன்றாலாம் இருக்காங்க தெரியுமா. எனக்கு கல்யாணம் ஆகி கூட நான் அப்படி இல்லை. எனக்கு சம்டைம்ஸ் தோணும் அது எப்படி இருக்குது அப்படி சொல்லி ஃபீல் பண்ணணும்.
எனக்கு அந்த குடுத்து வைக்கல. ஏன்னா என் புருஷனுக்கு தான் என்ன பிடிக்காது. எப்படி அதெல்லாம் சான்ஸ் இருக்கு? சான்ஸ் இல்லல. உன் ஒய்ஃப்க்கு தானே இதெல்லாம் அப்படின்னு இவங்கள பார்த்துட்டு, என் ஒய்ஃப்க்கு தான் அப்படிங்கிறான். அப்போ வேற யாராச்சும் அவனுக்கு பிடிச்சிருக்கு போல. அடிக்கடி மெசேஜ்லாம் பண்ணுவான். தெரியும். அப்படி சொல்லிட்டு அப்படியே சைலண்ட்டா சொல்றீங்க. என்ன அப்படிங்கிறான்? அடிக்கடி மெசேஜ் பண்ணுவீல்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தானே அப்படின்னானே. ஆ கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறா நீங்க? ஆமா அப்படிங்கிறேன். வியூ அப்படிலாம் இல்லையே அப்படின்னானே. ஓ! இனிமேல் தான் பார்க்கணுமா? சரி அப்படி சொல்லிட்டு நீங்க அமைதியா படுத்துறீங்க. வியூ உங்கள அப்படியே கிட்ட இழுத்துட்டு வரீங்க. அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு கையில அப்படியே ஹிப்ல கை வச்சு சரட்டுன்னு இழுத்துருப்பான். அப்படின்னோனே, "உனக்கு நான் வேணுமா?" "ஆனா, மாமா அது" அப்படின்னேன். "உன் ஃப்ரெண்டெல்லாம் சொல்கிறாங்களே, அத ஃபீல் பண்ணணும் ஆசை இருக்கா?" "இருக்கு. ஆனா, நான் ஃபீல் பண்ண வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, வந்து உங்கள கிஸ் பண்றா. உங்களுக்கு அப்படியே ஷாக்கா இருக்கு. பட் நீங்களும் பேக் கிஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் வியோட ஹேண்ட் அங்க, அங்க, அங்க அப்படி ரோம் ஆகுது. உங்களுக்கு அதுக்கு மேல அவ்ளோ ப்ரெஷர் ஆகுது. நீங்களும் அப்படியே அவன ரப் பண்றீங்க. அவனும் நீங்களும் அப்படி ஒரு ப்ரெஷரையும் சென்சேஷன் இருக்கு. எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. நீங்க இந்த அளவுக்கு பண்ணுவீங்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே அந்த செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு செம்ம பெயினா இருக்கு. பட் அது அப்படி போதும் அந்த செக்ஷன். ஒரு வேளை அதெல்லாம் முடிஞ்சு உங்க பக்கத்துல படுத்துட்டு, "ஓகேவா? சாட்டிஸ்ஃபை வைக்கலாம்." எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. அப்படிங்கிற மாரி உங்கள பார்க்குறான். சத்தியமா எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. என்ன வேணும்? எனக்கு இன்னும் நீ வேணும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கிஸ் பண்ணுறீங்க. சிரிச்சுட்டே பேக் கிஸ் பண்றா. இப்போ இந்த செக்ஷன ஃபுல்லா நீங்க தான் கொண்டு போயிருப்பீங்க. நீங்க உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா? ரொம்ப உனக்கு ஏப்பா ரொம்ப அப்படி சொல்றீங்க. 2 பேத்துக்கு அப்படி மூச்சு வாங்குது. ஒரு வழியா அதெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் அவ்வளோ டயர்டா படுத்துருக்கீங்க. உங்கள பார்த்துட்டு, எனக்கு ஒண்ண மட்டும் தான் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தாலி கட்டேன் பாரு. அன்னைக்கு எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணாங்கலாம் கட்டல. எனக்கு ஒண்ணு பிடிக்கும். ஓகே. இவளே நம்ம ஒய்ஃபா இருந்தா எனக்கு ஓகே தான்னு சொல்லி தான் தாலி கட்டினேன். இந்த செக்ஷன் எனக்கு நெறைய நாளா ஆசையான ஒண்ணு. பட் நான் நீ சின்ன பொண்ணு அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு நெனச்சேன். பரவால்ல அக்செப்ட் பண்ணிட்டேன். ரொம்ப ஹாப்பி தான். ஆனா இனிமே டெய்லியும் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இந்த அளவுக்கு கத்தாத. ஏன்னா உங்க அம்மா, அப்பா இருக்கப்ப இப்படி கத்துனீன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. சரியா? அப்படின்னு நீங்களே பார்த்து சிரிக்கிறீங்க. இவங்கள பார்த்து சிரிக்கிறீங்க. நீங்க பார்த்துட்டு. எனக்கும் நீனா அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? நான் இத்தன நாளா இன்னசென்ட்டா நடிக்கணும்னு நெனச்சேன். பட் எனக்கு நீ வேணும் அப்படிங்கிற ஃபீல் அதிகமா இருந்துச்சு மாமா. அதனால தான் சொல்லிட்டேன். நான் பண்ணுறது ஏதோ உனக்கு ஓவரா தெரியுதா? எனக்கு ஓகே தான். அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறேன். நீங்களும் பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆம், இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரில. ஸோ ஏதோ அப்படியே வாய் வந்த பாக்கில் போயிருக்கு. அப்புறம் இடையில இடையில குக்கர் விசில் அடிக்கிற சவுண்ட் கேட்கும். அப்புறம் ஏதோ டட்டுன்னு இழுக்கிற சவுண்ட் கேட்கும். எங்கள் வீட்டில் எங்கள் மம்மி சமைச்சிட்ருக்காங்க. எங்கள் அப்பா ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ எல்லா சவுண்டும் கேட்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் சாரி அந்த சவுண்ட்லாம் கேட்டதுக்கு. அப்புறம் செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காம பண்ணிக்கோங்க. பாய், லவ் யூ.